சாய்ஸ் தமிழ் படம் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் அப்படிங்கிற பாடம் தான். இந்த பாடம் பொறுத்த அளவுக்கு நம்ம அங்க இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10த் புக்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ப்ளீட்டா 2ஆம் பாடம் அந்த மத்திய அரசு, மாநில அரசு அந்த பாடங்கள் சார்ந்தா இதுக்குள்ள இருக்கும். பட் சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு காமனான தலைப்பு. இது +2 புக்ல 2வது லெசன். சரி ஓகே. இதுல வந்து நமக்கு என்னன்னா, ரொம்ப தேவையான தகவல் இதுல இருக்கிற எல்லாமே 10த் புக்ல இருக்கும். பட் இருந்தாலும், இதுல இருக்கிற விஷயத்த நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா, ஒரு 10த்தும் படிச்சதுக்கு சமம், +2வும் படிச்சதுக்கு சமம். ரைட்டா? கவனிப்போமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். டக்கு 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 டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது. ரைட்டு சந்தோஷம். அவை மக்களவை மற்றும் மாநிலங்களவை. எங்களுக்கு தெரியும். அடுத்தது இப்படிதான் படிக்கணும். +2 வந்து எப்படி படிக்கணும்னா, 10த் நல்லா படிச்சுட்டோம். எங்களுக்கு தெரியும். ஓகே அடுத்து அப்படிங்கிறது தான். பேனா வச்சிருக்கேன். பட் இது பண்ண முடியல. அந்த அந்த ஒரு ஆப்ஷன் இது பண்ணல. ரைட் ஓகே. மாநிலங்களில் சட்ட மேலவை மற்றும் சட்டசபை என ஈரவை முறையே உள்ளது. ஆமா. 2 அவை உள்ளது. தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்தது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். அதுவும் ஓகே தான். அடுத்தது ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுகின்றன. மத்திய அரசால் டைரக்டா ஆட்சி செய்யப்படுகின்றன. டெல்லி, புதுச்சேரி தவிர. டெல்லி, புதுச்சேரி தவிர. அடுத்து ஒன்றிய சட்டமன்றம், நாடாளுமன்றம். இது அதான் அதே வரிகள் தான் வரும். ஒன்றிய சட்டமன்றம்னாலும், தேசிய சட்டமன்றம்னாலும் ஒண்ணுதான். அடுத்தது அடுத்தது ஒரு வருடத்தில் சட்ட முன்வரவிலுக்கான ஒப்புதல் அளித்தல். பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள். பல்வேறு பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஓகே இப்போ கரெக்டா தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தொடர்னு சொல்றோம்ல, அது ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் 3 கூட்டத்தொடர் நடத்துறது. 2 டூன்னு ஆரம்பிக்கும். இப்ப இருக்கலே பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி டு மே 2 டு 5. அதாவது 1வது மாசம் லீவு. ஜனவரி மாசம் நல்லா பொங்கல் கொண்டாடுங்க, ஜாலியா இருங்க. 1வது மாசம் லீவு, 6வது மாசமும் லீவு. மிச்சம் எல்லா மாசமும் இதுல வந்து வந்துருது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6 போக 7, 8. அடுத்து 7, 8. ஒன் செகண்ட். தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே பாத்துருவோம். ரைட். பிப்ரவரி டு மே 2 டு 5. மழைக்கால கூட்டத்தொடர்னா ஜூலை டு ஆகஸ்ட். இது வந்து மழைக்காலம்னா நமக்கு மழைக்காலம்னா இங்க நவம்பர் டிசம்பர் தான் மழைக்காலம். பட் அவங்களுக்கு மழைக்காலம்னா ஜூலை ஆகஸ்ட். ஆக்சுவலா வந்து வடகிழக்கு பருவ காற்று மழை தான் நமக்கு பெய்யும். தென்மேற்கு பருவ காற்று மழை அவங்களுக்கு பெய்யும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர். ஜூலை டு ஆகஸ்ட். 7, 8 2 மாசம் மட்டும். குளிர்காலம் கூட்டத்தொடர். ஸோ நவம்பர் டிசம்பர்ல நமக்கு மழை அப்படியே குளிர் ஸ்டார்ட். நவம்பர் டிசம்பர் நமக்கு மழை தான். ஜனவரி தான் உண்மையான குளிரே. அவங்களுக்கு நவம்பர் டிசம்பர் தான் பயங்கர குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்போ 11, 12. ஓகே இதெல்லாம் ஈஸி தான். இதை நம்ம என்ன வேணாலும் ஷார்ட்கட் போட்டு மைண்ட்ல வச்சுக்கலாம். பட் ஓகே லாஜிக்கா யோசிங்கவே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நாடாளுமன்றத்தில் இரு முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் உள்ளன. அவை சட்ட அதிகாரம், நிதி அதிகாரம். சட்ட அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். மொத்தம் 3 அதிகாரம் இருக்கு. சட்டம், நிதி, நீதி. மொத்தம் 3 இருக்கு. பட் மெயினா சட்டமும் நிதியும் தான் முக்கியமானவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்போ ஒரு வருடத்திற்கு நாடாளுமன்றம் 3 முறை கொடுக்கிறது. 3 முறையும் பார்த்துட்டோம். மாநிலங்களவையில் பெண் உறுப்பினர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்ற வலியுறுத்தினர். அது 33% வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி இடங்கள் இருக்குல்ல, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல 33% அப்படிங்கிறது 2010 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அது மக்களவையில பெண்டிங்லே இருக்கு. 108வது சட்ட திருத்தமா அது வந்து மாநிலங்களவையில யானை வேகத்துல போச்சு, மக்களவையில ஆம வேகத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அது எங்களுக்கு தேவையில்லை. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாருமே பதவி நீக்க தீர்மானத்தை விவாதிக்கவும் நிறைவேற்றி நீக்கம் செய்யும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. இதான் இங்க இருக்கிற கவனிக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியேக்கு மேல வேற யாரும் இல்ல, குடியரசுத் தலைவருக்கு மேல வேற யாரும் இல்ல, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. ரைட்டா? நாடாளுமன்றத்துக்கு நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம். ரைட்டா? அவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை பழிச்சாட்டுதல் நடைமுறை என்று அழைக்கிறது. ஒரு பழியை சாட்டி அவர் பதவியை நீக்கிறது. அது வருடத்திற்கு 2 கூட்டத்தொடருக்கு குறையாமல் கூட வேண்டும். குடியரசுத் தலைவருடைய கடமை என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடருக்கு குறையாம கூடணும். 2 கூட்டத்தொடராவது நடக்கணும். 3 கூட்டத்தொடர் இருக்கு. 2வது நடக்கணும் அப்படிங்கிறது ரூல் இருக்கு. முதல் கூட்டத்தொடர்ல அவர் சிறப்புரையாற்றுவார். இப்ப ஆளுநர்னு வரும்போது
முதல் கூட்டத்தொடரிலையும் சிறப்புரையாற்றுவார், ஒவ்வொரு ஆண்டு கூட்டத்தொடரிலையும் சிறப்புரையாற்றுவார். இவர் முதல் கூட்டத்தொடரில் சிறப்புரை நிகழ்த்துவார். அடுத்தது, நாடாளுமன்றத்துக்கு சட்டங்கள் இயற்றுவது, அதன் நிர்வாகத்தை மேற்பார்வையிடுவது, நிதிநிலை அறிக்கை திட்டத்தை நிறைவேற்றுவது, இதெல்லாம் இந்திய நாடாளுமன்றத்திற்கு பார்த்தீங்கன்னா அவங்க சட்டம் இயற்றணும், நிதிநிலை அறிக்கை திட்டத்தை நிறைவேற்றணும். சட்டத்தை இயற்றுறது இதெல்லாம் நாடாளுமன்றத்தோட கடமைகள். அதே மாதிரி அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் மற்றும் மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். அதாவது மக்களவையில பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்பானவங்க. ஏன்னா நீக்கன்னு நினைச்சா நீக்கிடுவாங்க. ஸோ அதனால அவங்க மக்களவைக்கு ரொம்ப பொறுப்பானவங்கிறாங்க. வரியல் அப்படித்தான் இருக்கும். அந்த +2 புக்ல அந்த சொல்லுவாங்க இல்ல, வடிவேல் சொல்ற மூக்கு புடப்பா இருந்தா இப்பெல்லாம் யோசிக்கவே தோணும் அப்படிங்கிற மாதிரி அதுல வரியல்லாம் அப்படித்தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஒரு மக்களவைன்னு எடுத்துக்கிட்டா 543 உறுப்பினர்கள், 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களா இருப்பாங்க. வாக்களிக்கும் தகுதி கிடையாது நியமன உறுப்பினர்களுக்கு. குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னா, மக்களவை மாநிலங்களை கூட்டத்தொடர் நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்காவது இருக்கணும். 10ல் 1 பங்குனா 545 பேர் இருக்காங்க மொத்தம். அப்ப ஒரு 10 பங்குன்னு வச்சுக்காங்க. 1 பங்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 54 பேராவது இருக்க வேணாமா? அவ்வளவுதான். குறைஞ்சது 54 to 55 பேராவது இருக்க வேணாமா? 54 பேர் கரெக்டா இருந்தாதான் நடத்த முடியும். சும்மா ஒரு 50 பேர் உடலைன்னா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி 10ல் 1 பங்கு. இதெல்லாம் 10th புக்ல இருக்காது, 12th புக்ல தான் இருக்கும். அதனாலதான் இதை நான் மையப்படுத்தி சொல்றேன். அடுத்து 545 நாடாளுமன்ற அரசின் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது. நான் சொன்னேன், நியமன உறுப்பினர் முடிவெடுக்க முடியாது. அடுத்து, மாநிலத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்தும் மக்களால் தேர்தல் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் இருப்பார். அப்ப என்னன்னா 6 சட்டமன்ற தொகுதிகள், 6 சட்டமன்ற, இப்ப நம்ம இதுல 18 சீட்டு. நம்ம எத்தனை பேர் அனுப்புறோம்? ராஜ்யசபாக்கு 18 பேர் அனுப்புறோம், லோக்சபாவுக்கு 39 பேர் அனுப்புறோம். லோக்சபாக்கு எவ்வளவு அனுப்புறோம்? 39 பேர் அனுப்புறோம். அப்ப மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து ஒரு எம்பி. ஸோ இந்த மாதிரி சேர்ந்துதான் 39 எம்பியை நம்ம அனுப்புறோம். 39 எம்பியை நம்ம மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஆனா அதிகம். ரைட்டா? அடுத்தது, மக்களவையின் ஆயுட்காலம் 5 ஆண்டு காலம். ரைட். மக்களவையின் தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர். மக்களவையை தலைமை தாங்கி அது நடத்தணும், அந்த மீட்டிங்கை நடத்தணும். ரைட்டா? அப்ப சபாநாயகர் தான் நடத்துறாரு. சபாநாயகருடைய பொறுப்புகள்ல அந்த வார்த்தையும் கூட. ஸோ இது மொத்த இடங்கள். இது 10th புக்லயே நம்ம பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் மக்களவை சபாநாயகர் ஆவார். இந்த வரியில 10th இல்ல. நாடாளுமன்றத்தோட தலைமைச் செயலகம்னு ஒண்ணு இருக்கு. நாடாளுமன்றத்துல தலைமைச் செயலகம், அதோடைய நிர்வாக தலைவர் யாருன்னா மக்களவை சபாநாயகரா. தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யாரு? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? பிரதமர்னு போடுவோம். தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யாரு? பிரதமர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ அப்படி போடக்கூடாது. மக்களவை சபாநாயகர் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படி ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்காங்க. ரைட்டா? குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது ஆகியவை சபாநாயகரின் கடமையாகும். சபாநாயகருடைய குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து சபாநாயகருடைய கடமை, நன்றி தெரிவிக்கணும்ல அந்த. அதே மாதிரி அவையில ரொம்ப உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது பண்றாங்கன்னா அவையில வெளியேற்றும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும். ரைட்டா? விஜயகாந்த் கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா பார்த்து, இந்தம்மா, அது ஆக்சுவலா ஜெயலலிதா அம்மா பார்த்து அவர் சொல்லலையா, பாவம் இப்பதான் நியூஸ் எல்லாம் வர, அவர் உடம்பு சரியில்லாத போது தான் இப்போ நியூஸ் வருது. அந்த அம்மாவை பார்த்து சொல்லலையா, அங்கிட்டு ஒரு எம்எல்ஏ பார்த்து இந்த விஜயகாந்த் பேசினா மட்டும்தான் நீ எதிராகவே பேசிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் பாவம் அந்த எம்எல்ஏ பார்த்து சொன்னது. நீ பிரஸ்ஸுக்காரவங்க இந்த மீடியாவுக்குள்ள என்ன அம்மாவை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதாகி அது ஒரு மாதிரி போயிடுச்சு பாவம். ரைட்டா? அது உண்மையாவே அவர் ரொம்ப நல்ல மனிதரும் கூட அவர். ரைட்டா? உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. அடுத்து, ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகரின் அனுமதி பெறப்பட வேண்டும். ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகருடைய அனுமதி வாங்கணும். சபாநாயகர் தான் அது பண மசோதாவா சாதாரண மசோதாவும் முடிவெடுப்பாரு. சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதை அணிவிப்பதா, அதை அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சபாநாயகர் தான் தீர்மானிப்பார். உறுப்பினர்கள் ஆகியோரின் உரிமைகளின் பாதுகாவலராக சபாநாயகர். அங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமைகளின் பாதுகாவலராக சபாநாயகர் தான். ஏன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்ப நீங்க நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை பார்த்தோன்னா எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, தனி கட்சி, சுயாட்சிங்கிற மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்கும் அவர் தான் பாதுகாவலர். ரைட்டா? அது மாதிரி. அடுத்தது, இதெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு சபாநாயகரை இறுதி முடிவெடுப்பார். ஒரு பிரச்சனை வரும்போது அதை அவை குறிப்புல இருந்து நீக்கலாமா வேணாமான்னு அவர் தான் முடிவெடுப்பார். இதெல்லாம் நீங்க ரீசெண்டா நியூஸ் பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு தெரியும். ஈரவைகளுக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சமயங்களில்
அங்க நாடாளுமன்றத்துல. ஈரவைகளுக்கும் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு மக்களவையின் சபாநாயகர் தலைமை தாங்குவார். 2 அவையிலையும் பிரச்சனையா இருக்கும்போது ஒரு கூட்டம் கூட கூட்டலாம். குடியரசுத் தலைவர் எப்படி கூட்டுறாரோ அது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டலாம், தலைமை தாங்கலாம். கூட்டத்துக்கு இவர் மக்களவை சபாநாயகரை தலைமை தாங்கலாம். மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து சபாநாயகரை முடிவு செய்யும். இப்ப உதாரணமா இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் யாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏடிஎம்கேல 2 பேர் இருக்காங்க. அவர் எடப்பாடியா இருக்கட்டும் அண்ட் மோர் தென் இன்னொருத்தர் ஓபிஎஸ் அவர் இருக்காருல்ல அவரா இருக்கட்டும். இவங்க 2 பேர்ல யார் எதிர்க்கட்சி தலைவர் முடிவு எடுக்கல. சபாநாயகருடைய அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அவர் தான் முடிவெடுத்து சொல்றாரு. நீ கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லும்போது அவர் ஒரு சில முடிவுகள் சொல்றாரு. ஸோ அதனால அந்த முடிவெல்லாம் வந்து சபாநாயகர் தான் முடிவு செய்வார். அரசமைப்பு 52வது திருத்த சட்டத்தின்படி 52வது திருத்தம் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் அவருக்கு உள்ளது. கட்சி தாவல்னா 10ன்னு சொல்லுவாங்க. கட்சி தாவல்னா அட்டவணை 10ன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டவணையில 10 ரூபா ஒருத்தன் கட்சி விட்டு தாவிடுறாங்கடா. இதான் ஷார்ட்கட்டு. கட்சி தாவல் அட்டவணை என்னன்னு கேட்டா 10. அதன்படி 52வது அந்த திருத்த சட்டத்தின்படி 7.5 தான். கூட்டின 7 ஒரு 7.5 தான். கட்சி தாவல் பண்ணா அவரை வந்து அதிகம் அவர் தகுதி இழப்பு செய்யலாம் சபாநாயகர் நினைச்சா. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட நடுநிலை வகித்து மன்றத்தில் வாக்கு செலுத்த மாட்டார். நடுநிலையா இருந்து நான் ஒரு வாக்கு போடுறேன்னு சொல்ல மாட்டார். அது கேஸ்டிங் ஓட்டு எப்போ வரும்னா ஆர்டிகல் 100 எப்போ வரும்னா இருபுறமும் சரிசமமா இருக்கும்போது சில அரிய சந்தர்ப்பங்கள் தனது வாக்கை செலுத்தலாம். அது ஒரு வாக்கு தான் செலுத்த முடியும். செலுத்தி அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். அதான் கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 100. அடுத்து ஜவஹர்லால் நேரு சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். சபாநாயகர் ஒரு மன்றத்தோட பிரதிநிதியா திகழ்கிறார். அந்த பதவி எப்போது மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும். நல்ல திறமை இருக்கணும், பாரபட்சம் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து மாநிலங்களவை அப்படிங்கிறது. மாநிலங்களவைங்கிறது 238 பேர், 12 பேர் நியமன உறுப்பினர், 250 பேர். நாடாளுமன்றத்தோட 2வது ஆட்சி மன்றம் அப்படிங்கிறது மாநிலங்களவை தான். 2வது ஆட்சி மன்றம். ரைட்டா? அடுத்து அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை ஆகும். அமெரிக்கால ஒரு ஆட்சி மன்ற குழுவை போலவே இதுவும் இருக்கு. 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால ரெட் கலர் கொடுத்திருப்பேன். 1952ல ஏப்ரல் 3ல ரைட்டா. இப்ப மாநிலங்களவைக்கெல்லாம் போனோம்னா நம்ம ஏமாந்துதான் போனோம். அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போடுவோம். இப்போதைக்கு வேணா, நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு நல்ல தரமா இதுக்கு ஒன்று சொல்றேன். ஏப்ரல் 3ஆம் தேதி இது தனியாக அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துருவேன். எடுத்து அதுக்கு இந்த வார்த்தை வந்தாலே அடிச்சிருங்க. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்றோம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். பார்ப்போம். 52ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இது உருவாக்கப்பட்டது. ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற அந்த 12 உறுப்பினர்களை நியமனம் செய்யறாங்க. மாநிலங்களவை கலைக்க முடியாது. 2 வருஷத்துக்கு 3/1 6 ஆண்டுகள் பதவிக்காலம் மாநிலங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே. மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களா? இப்ப நம்ம மாநிலங்களவைக்கு நம்ம 18 பேர் அனுப்புறோம். இந்த 18 பேரை எப்படி அனுப்புறோம்? நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு 18 பேரை சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. இப்ப கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு என்ன எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுக்க முடியாதா? எம்பி சீட்லயாவது கொடுங்க. லோக்சபால கேட்பாங்க. இல்லப்பா நீ ஜெயிக்க மாட்ட மாதிரி இருக்கப்பா, நீ கவலைப்படாம இரு, உனக்கு எம்பி ராஜ்யசபால நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க பார்த்து தானே நாங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து அவங்கள அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க கட்சியில. அதான் கட்சியில அப்படி பயங்கர தீவிரமா சில பேர் இருப்பாங்க. எம்பி எம்எல்ஏ ஏதோ ஒன்று கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. நீங்க கொடி படத்துல பார்த்தா தெரியும். கொடி படத்துல ஆக்சுவலா என்னன்னா திரிசா வந்து எம்எல்ஏவா இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் காமிச்சோன்னா எனக்கு ராஜ்யசபா ஒரு சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அங்க ராஜ்யசபா சீட் தருவாங்க. அப்போ வந்து தனுஷ் வந்து எம்எல்ஏவா இருப்பார். அப்ப என்ன இருந்தாலும் எம்பியில அப்படின்னு சொல்லி வணங்குவார். அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறத நினைக்கிறேன். ஓகே. மாநிலங்களவையின் செயல்பாடுகள். குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக இருப்பார். குடியரசு துணைத் தலைவர்னு ஒரு பதவி இருக்கு. அதுக்குன்னு தனி சம்பளம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? குடியரசு துணைத் தலைவர்னு ஒரு சம்பளம் கிடையாது. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை அந்த அலுவல் வழி தலைவருங்கிற முறை அந்த வேலை செய்யறதுனாலதான் அவருக்கு சம்பளமே. ஆக்சுவலா பணம் நிதி சம்பந்தமான முன்வரைவுகளை தவிர்த்து மற்ற முன்வரைவுகளை மட்டும் இந்த மாநிலங்களவை பார்க்கலாம். ரைட்டாப்பா? ஸோ இது நீங்க பார்த்துக்காங்க எப்பயும் போலதான். அடுத்து ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்கள் செனட்டர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அங்க வந்து மாநில குழுன்னு ஒரு குழு இருக்கும். இந்த மாநிலங்களவை மாதிரியே அவங்கள செனட்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம்.
இந்தியாவில் மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் அமைந்துள்ளது. அந்தந்த மக்கள் தொகை அடிப்படையில் 18 சீட் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் 18 பேர். ரைட், ஓகே. யார் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம்? 30 வயது. அதே மாதிரி 1951 கீழ் மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்க விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கணும். அந்த மாநிலத்துல அந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒரு வாக்காளராக இருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2003 திருத்தியது. இதை திருத்திருக்காங்க. திருத்தும் போது மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பராக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விலக்கிக் கொள்ளப்பட்டது. எந்த மாநிலத்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த மாநிலத்துல அவர் வசிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. இவங்க 2003 இந்த விஷயத்த மாத்திருக்காங்க. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்களை தேர்வு செஞ்சு அனுப்புறாங்க. சிக்கிம் மிக குறைவா அனுப்புறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 18 பேர் அனுப்புறாங்க. அந்த மக்கள் தொகையை கொண்டுதான் அடுத்தது 4வது பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. எதுனா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அரசமைப்பின் 4வது பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. எத்தனை பட்டியல்? 4வது பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களும் சிறப்பு உரிமைகளும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நீதிமன்றம் என்ன செய்யக்கூடாது? விசாரிச்சுட்டு கூடாது. என்னப்பா சண்டை ஓடுறீங்கன்னு அது தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாளைக்கு முன்னாடியும் 40 அதே மாதிரி முடிந்து 40 நாட்கள் வரையிலையும் உரிமையல் வழக்குகளின் கீழ் ஒரு உறுப்பினரை கைது செய்யப்படாமல் இருக்கும் சுதந்திரம். இப்போ ஒரு அமைச்சரை ஒரு எம்பி ஒரு லோக்சபா ஒரு எம்பி இருக்காரு, அவரை கைது பண்ண போறாங்கன்னா 40 நாள் ஆயிடுச்சு. அதாவது 40 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, தொடங்கி 40 நாள் ஆயிடுச்சுன்னா அப்ப அவரை கைது பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு திடீர்னு போய் நாடாளுமன்றத்துல கைது பண்ண முடியுமா? அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தா கைது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. மக்களவையின் அதிகாரங்கள், மாநிலங்களவையின் அதிகாரங்கள். இந்த மக்களவை அதிகாரங்கள்னா ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள விஷயங்கள் குறித்து சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுகிறது. என்னதான் பொதுப்பட்டியல மாநில அரசும் கலந்துக்கிட்டாலும் கடைசியில மத்திய அரசு சார்ந்து எடுக்கிற முடிவு தான் அது. பணம் சார்ந்த முன்வரைவுகள் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் இருக்கு. பணம்னாலே மக்களவை தான். அதே மாதிரி மாநிலங்களவை அதை நிராகரிக்க கூட முடியாது. ரைட்டா? அதே மாதிரி 14 நாட்களுக்குள் காலதாமதப்படுத்த முடியும். காலதாமதப்படுத்தினாலும் அந்த சட்டம் நிறைவேறி போய்கிட்டே இருப்பாங்க. மக்களவைக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, நிராகரிச்சாலும் சரி, நாங்க அமைச்சு போயிட்டே இருப்போம் அப்படின்னு. நிதி அறிக்கையை தயார் செய்வது, சமர்ப்பிப்பது மக்களவைக்கு தான் அதிகம் இருக்கு. கேள்விகள் மற்றும் துணை கேள்விகள் எழுப்புவதல், முன்வரைவு நிறைவேற்றம் மற்றும் நம்பிக்கையில்லை தீர்மானம், ஆட்சித்துறையை இது எல்லாத்தையும் மக்களவை கட்டுப்படுத்தும். நம்பிக்கையில்லை தீர்மானம் இந்த விஷயத்தெல்லாம். அதே மாதிரி இந்த 6வது பாயிண்ட் நல்லா பார்த்துக்கணும். கேள்விகள் மற்றும் துணை கேள்விகள் எழுப்புதல், முன்வரைவு முன்வரைவை நிறைவேற்றப்படுத்துறது எல்லாமே அது. அரசமைப்பு திருத்தி அமைக்கவும். இப்ப முன்வரைவுனா சாதாரண முன்வரைவு கூட அங்க போய் பரிசீலனைக்கு இங்கதான் நிறைவேற்றுவாங்க. அரசமைப்பு திருத்தி அமைக்கவும் அவசரகால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவசர நிலை பிரகடனம் போது நாடாளுமன்றத்துல இத்தனை நாட்களுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் படியில் மக்களவை முக்கிய பங்காற்றுறது. ஏன்னா மக்களவையில உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்துங்கிற போது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கதான் எண்ணிக்கை அதிகம். மக்களவை பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கும். பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆகியோரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். மக்களவை பிரதமர், ஏன்னா பிரதமரே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன். ஏன்னா பிரதமரே இவங்கெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்தது தானே பிரதமரே. ரைட். அடுத்து மாநிலங்களவையின் அதிகாரம். மாநிலங்களவை அதிகாரம்னா முன்வரைவு மற்றும் திருத்த சட்டங்களை நிறைவேற்றுதல். மாநிலங்களுக்கும் சம அளவில் இருக்கிற அதிகாரம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல், பதவி நீக்க நடைமுறையிலையும் பங்கேற்றுவாங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையே துவக்க முடியும். இவர் சரியில்லப்பா, மாநிலங்களவை தானே அவர் தான் நாங்கள் வேலை பார்க்குறாரு, தூக்கி விட்டுலாம். சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவை அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பதவி நீக்கம் சார்ந்து சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவையும் ஏத்துக்கிறது. ஓகே, வேணாங்கன்னு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவின் தலைமை ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இவங்க அனுப்பலாம்னா மாநிலங்களவை அனுப்பலாம். அதே மாதிரி குடியரசு அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். இதெல்லாம் பொதுவானது. அந்த பொதுவாக மாநிலங்களவையும் மக்களவையும் சம நிலையில் உள்ள அதிகாரம். ரைட்டா? மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானது. பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல், இது எல்லாமே
உறுப்பினராக இருத்தல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு மட்டுமே அவங்க பொறுப்பானவங்க, மாநிலங்களவைக்கு கிடையாது. நிதிக்குழு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகள் அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலிக்கலாம், ஆனா முடிவெடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல் பொதுவா. ஓகே, மக்களவையோட சமமற்ற நிலை எங்கன சமமே இல்லைன்னா இந்த நிதின்னு வரும். இந்த நிதின்னு வரும் பணம். இது எல்லாமே மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்கு, மாநிலங்களவைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நிதின்னு அதே மாதிரி ஈரவையில் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார தவிர துணை குடியரசுத் தலைவர் போய் தலைமை தாங்க முடியுமா? ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கும்போது ஸோ மக்களவை சபாநாயகர் தான் அங்க தலைமை தாங்குவார். அதே மாதிரி பொதுவாக கூட்டல் வாக்கெடுப்புல மக்களவை நிலைப்பாடை வெற்றி பெறும். ஏன்னா அங்கதானே அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. நிதிநிலை அறிக்கையில மாநிலங்களவையில பேசிக்கலாம், ஆனா வாக்கெடுப்புல பங்கு பெற முடியாது. அது மக்களவைக்கான சிறப்பு உரிமை. அவசர நிலை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தும். அவசர நிலை பிறகுனா அதை நீக்கலாம் வேணாங்கிறது மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்கும். எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லை தீர்மானத்தை மாநிலங்களவையில் மேற்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு அமைச்சர் பிடிக்கலன்னு சொல்லி மாநிலங்களவை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அடுத்து உறுப்பு 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும். 312 படிதான் இந்த இந்திய தேர்வாணையம் இருக்குல்ல, யூபிஎஸ்சி, அந்த விஷயத்த வந்து உருவாக்குறாங்க 312 படி. அடுத்து குடியரசுத் தலைவர் இது போன்ற 12 நபர்களை, இது ஒண்ணும் இல்லை, இது நேரடியாக தேர்தல் இல்லாம இது பண்றது. அடுத்து உறுப்பு 240. இப்போ 312 எப்படி பார்த்தோம், அது வந்து மாநிலங்களவைக்கு முக்கிய, மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரத்துல இருக்கு. இப்போ யூபிஎஸ்சியில் இருக்கிற அதிகாரம், யூபிஎஸ்சியில வந்து இருக்கிற உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுக்கிறது வைக்கிறதுலாம் மாநிலங்களவை கண்ட்ரோல் தான், மக்களவை தாண்டி. ஏன்னா மாநிலங்களவை கண்ட்ரோல் ஏன் கொடுக்குறாங்கன்னா நாலேஜபிள் பர்சன். மாநிலங்களவையில் இருக்கிறவங்க யாருன்னா கல்வி, கலாச்சாரம், அறிவியல், கூட்டுறவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸா இருக்காங்களா, அதனாலதான் அந்த யூபிஎஸ்சியில் என்ன தேர்ந்தெடுக்கிற அந்த கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களவை மாநில பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் ஏற்ற அதிகாரம் அளிக்க முடியும். 249 இந்த விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஏன்னா 2×8 சாரி 1×8 அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து 2×9 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதுவும் தப்பா தான் இருக்கும். 1×4 சொல்லணும், அதை 1×8 சொன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர், அது 148. இங்க 2×8 அப்படிங்கிறது கரெக்டா சார்னா 2×8 சொல்லாம 2×9 சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடக்குன்னா மாநிலங்களவை மாநில பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். இந்ததும் இந்த 312 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது குடியரசுத் தலைவர் இது போன்ற 12 நபர்களை, இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பு உறுப்பு 120 கூறுகிறது. ஆக்சுவலா இந்தியும் இங்கிலீஷும் தான். அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ வடநாட்டுக்கு போனீங்கன்னா ஏன்டா இந்தி இங்கிலீஷும் பேசிட்டே இருக்கீங்க, ஆர்டிகல் 120 நாம சொல்லணும். 420 கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன 120? 420னா அது வேறையா, 120னா இந்தியா ஹிந்தியும் இங்கிலீஷும் அப்படிங்கிறதா, இந்தியும் இங்கிலீஷும் அதான் 120. உண்மையாவே நம்ம ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் ஒரு எக்ஸாம் வச்சோன்னு வச்சுக்காங்கவே, இதுல ஒரு 60 மார்க் எடுப்போம், இதுல ஒரு 60 மார்க் எடுப்போம். உண்மையாவே நல்லா ஸ்கூல்ல படிக்கும்போது இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 இடத்துல சந்தோஷப்படுவேன் 100க்கு. தமிழ்ல எப்பயுமே 90க்கு மேல எடுத்துறது. அது எந்த 6th இருந்து நமக்கு தமிழ் அவ்வளவு ஆர்வம் ஆயிட்டா, அது எப்படி எடுக்கணும்னு தெரியல, ஏதோ எடுத்துறேன், அது தமிழ் உடம்புல ரத்தத்துல ஓடுது. ஆனா இந்த இங்கிலீஷ்ல 60 எடுத்துட்டா வீட்டுல அது ஒரு புரோட்டா வாங்கி கொடுக்கடான்னு, நான் நல்ல மார்க் எடுத்துட்டா எனக்கு புரோட்டா வாங்கி கொடுக்கடான்னு கேட்பேன். அப்படி ஒரு அந்த சின்ன ஸ்கூல்ல அப்ப படிக்கும்போது புரோட்டாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒண்ணு, 2 ரூபாவோ 1 ரூபாவோ. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 120ங்கிறது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஒன் செகண்ட். அப்ப இந்தியும் இங்கிலீஷும் எவ்வளவு மார்க் எடுக்கலாம், 60 மார்க் எடுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப 120. அடுத்தது தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்றும் ஆமா, இது வந்து ரூல் படி அப்ப அனுமதிக்கலாம், நம்மளுடைய தாய்மொழியில பேசலாம் அப்படின்னு. நம்ம சட்டமன்ற தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க, அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க, என்னடா உங்களோட மல்லு கட்டுறதா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இங்கிலீஷ்ல பேசிடுவாங்க. இப்ப பரிசீலனைக்காக நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வரை சட்டம் இதெல்லாம் ஓகே, இது இன்னும் பிரச்சனை இல்லை. இந்த 3 ஆர்டிகல் தான், 249, 312, 120. நிதி முன்வரைவு நிதி சாரா முன்வரைவுன்னு 2 இருக்கும்.
இது எப்படி வந்து ஒரு தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்தலாமான்னா அறிமுகப்படுத்தலாம். சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ 1 மாதம் முன்பே தெரிவிக்கணும். சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ 1 மாசத்துக்கு முன்னாடியே தெரிவிச்சு தனிநபர் ஒரு சட்ட முன்வரைவை கொடுக்கலாம். அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து கொடுத்திருக்காரு. தனிநபர் சட்ட முன்வரைவு அவரு கொடுத்திருக்காரு. அப்புறம் இவரு ராஜா திருச்சி ராஜாங்க சிவா திருச்சி சிவா அவரு கூட அதை கட்சி சார்ந்து கொடுத்திருப்பாரு. தனிநபர்னு சொல்லிட்டு அது கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும். அது கூட தனிநபர் வரைவு மசோதா நினைக்கிறேன். அந்த மாதிரி தனிநபர் சார்ந்து ஒரு இதை கொடுக்கலாம். ரைட்டா? முன்வரைவு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்திய அரசியல் பொதுவொன்னு இந்தியா ஜியோல வெளியிடுவாங்க. இல்ல சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் முதல் வாசிப்புக்கு முன்னரே சில முன்வரைவுகளை அரசியல வெளியிட அனுமதிக்கலாம். அப்போது அந்த முன்வரைவை சமர்ப்பதற்கு எந்த தீர்மானமும் தேவையில்லை. நல்லா இருக்குன்னா அரசியலே போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி முன்வரைவு முதல் வாசிப்பு நடைபெற்ற 2 நாள் கால இடைவேளைக்கு பிறகு 2வது வாசிப்பு ஒரு 2 டேஸ் கழிச்சு 2வது வாசிப்பு நடைபெறும். அந்த முன்வரைவு மன்றத்தின் பரிசீலனைக்காக உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படலாம். தேர்வு குழுவுக்கு உடனே அனுப்புவாங்க. அந்த தேர்வு குழுவும் ஈரவையில் இணைந்து அந்த திரும்ப அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுற்றுக்கு விடுவாங்க. இது ஓகேவா, இந்த இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி சுற்றுக்கு விடுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமன் கூட வரும். புரியுது? அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் வாசிப்பு 2ஆம் வாசிப்பு முடிஞ்சோன்னா குழுவுக்கு அனுப்புவாங்க. அதோடைய அறிக்கையை திரும்ப அனுப்புவாங்க. அப்புறம் 3வது வாசிப்பு பண்ணுவாங்க. அப்போ சட்டம் ஆயிடும். 3வது வாசிப்பு மூட முடிஞ்சது. எத்தனை வாசிப்பு? குழு விவாதம், குழு அந்த தேர்வு குழு, அப்புறம் அதை குழு அறிக்கை கொடுப்பாங்க. 3வது வாசிப்பு பண்ணுவாங்க, சட்டம் கொடுத்துருவாங்க. முதல் வாசிப்புக்கு 2 நாள் கழிச்சு 2வது வாசிப்பு. 3வது வாசிப்பு என்பது நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கானது. 3வது வாசிப்பு பிறப்பு ஏதாவது ஒரு அவையில் முன்வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த அவைக்கு மாற்றப்பட்டு அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக உடனே அனுப்பிச்சிருவாங்க ஒரு தனிநபர் முன்வரைவை. ரைட்டா? இவர் வெங்கடேசன் எம்பி அவர் கூட ஒன்று கொடுத்திருந்தாரு. ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கொடுப்பாங்க. தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் 1 வாரம் விட்டு 1 வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடக்கும். 1 வாரம் விட்டு 1 வாரம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். அது என்ன வெள்ளிக்கிழமை, அது என்ன சாயங்காலம் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. ஏதோ மதியம் 2 மணி டு 6 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே 6 மணிக்கு கோயிலுக்கு போயிடலாம். ஒரு தனிநபர் சட்டம் முன்வரை வைக்கிறான்னா, காளியாத்தா மாரியாத்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் மதியம் கொடுத்துட்டு வர்றேன், 2 மணி டு 6 மணிக்குள்ள சப்மிட் பண்ணிட்டு 6 மணிக்கு டான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. 1 வாரம் விட்டு 1 வாரம். நம்ம கோயிலுக்கே 1 வாரம் விட்டு 1 வாரம் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் மாசத்துக்கு போறான். இருந்தாலும் ஷார்ட்கட்டுக்காக 1 வாரம். நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடைசியாக தனிநபர் சட்டம் நிறைவேற்ற ஆண்டு இது இருந்தது வேறையா, தனிநபர் சட்ட முன்வரைவு வேறையா, ஆண்டு 1970. இவ்வாறு கொண்டு வரும் தனிநபர் முன்வரைவுகளில் பெரும்பாலானவை வாசிக்கப்படுவதோ விவாதிக்கப்படுவதோ நிராகரிக்கப்படுவதோ கிடையாது. ரைட், ஓகே. ஆமா, இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த 70 வரைக்கும் இந்த மாதிரி தனிநபர் இந்த மாதிரி ரைட்டா, உறுப்பினர் பெயர் அவை மக்களவை இந்த மாதிரி ஒரு விஷயம். ரைட், ஓகே. அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு போய் நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை, அவ்வளவுதான். 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள். இது பாருங்க, 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள். இந்த விஷயத்த நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சட்ட முன்வரைவு திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு. இந்தியாவில் 3ஆம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட இம்முன்வரைவு கோருகிறது. திருச்சி சிவா வருது. பட்டியல்னு எடுத்துக்கிட்டா ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஸோ இந்த 3 பட்டியல்ல 3 எண்ணிக்கை இருக்கும். அந்த இதை கூட நான் லாஸ்ட் வீடியோல நான் இது பண்ணியிருப்பேன். 1 செகண்ட் இருங்க. கரெக்டாவே சொல்லிடுறேன். அந்த பட்டியல்ல ஆக்சுவலா வந்து 97, 66 இந்த இடத்துல நீங்க 97, 66, 47. பொதுவா நம்ம சுதந்திரம் வாங்கினது 47. மாநிலம்னு எடுத்துக்கிட்டா 6க்கு 6க்கு தான் சண்டை போடுவோம், 66. ஒன்றிய பட்டியலுங்கிறது 97. இப்படிதான் இருந்துச்சு. அது எப்படி ஆகுதுன்னா 100 ஆகுது. ஒன்றிய பட்டியல் என்ன ஆகும்? 100 ஆகும். இந்த மாநில பட்டியல் 66ல 5 காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்ப 61 ஆகும். கரெக்ட் தானே? 61 ஆகும். அந்த 47ல கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த பொதுப்பட்டியல கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்ப 47 என்ன ஆகுதுன்னா 52 ஆயிருது. அவ்வளவுதான். அப்ப இப்ப கரண்ட் 100, 61, 52. இந்த பட்டியல்னு எடுத்துக்கிட்டா இதை தாண்டி நீங்க எக்ஸாமுக்கு பெருசா இது பண்ண வேண்டியதில்லை. அடுத்து நிதி சட்ட முன்வரைவு, சாதாரண சட்ட முன்வரைவு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களவையில் மட்டும் நிதினாலே மக்களவை தான், அமைச்சர் மட்டுமே இது பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் பரிந்துரை அடிப்படையில் தான் இது பண்ணுவாங்க. மாநிலங்களை திருத்தவோ நிராகரிக்க முடியாது.
14 நாட்களுக்கு முன்னாடியே மாநிலங்களவை வைத்திருக்க முடியும். 14 நாட்கள் தான் மாநிலங்களவை வைத்திருக்க முடியும். இங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க சட்டத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ இப்போ சொன்ன என்ன சொல்லாட்டி என்னன்னு. மக்களவை சபாநாயகரோட சான்றளிப்பு அவசியம். மாநிலங்களவைக்கு முன்வரைவு மாநிலங்களவைக்கு அதை கொண்டு போறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாக்கு இவர் கையெழுத்து போடணும். சபாநாயகர் கையெழுத்து போட்ட முன்னாடி தான் அங்க போனோம். அடுத்து கூட்டத்திற்கு வழிவகை இல்லை. இதுக்கு இந்த 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 நிதி சார்ந்தெல்லாம் கூட்டத்தை கூட்டிட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மக்களவையில் முன்னறிவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். மக்களவையில தோல்வி, ஏன்னா மக்களவை உறுப்பினர்கள் எல்லாருமே அப்போ அதை வாக்களிக்கணும். அவங்க உறுப்பினர்களே அந்த இப்ப நான் தான் பிரதமர், ஏன் என்னைய சுத்தி என்னுடைய மொத்த எம்பிஸ் இருக்காங்கல்ல, நாங்க ஒரு 312 பேரை வச்சிருக்கேன். இந்த 312 பேர்ல நான் கொண்டு வந்த அந்த முன்வரைவை எங்கால வாக்களிக்கலன்னு வச்சுக்காங்க, அப்ப என்னுடைய இதுக்கே மதிப்பு இல்லைல்ல. அப்ப என்னடா அது, அப்ப தோல்வி அடைச்சா அப்ப அரசாங்கமே பதவி விலகணும். ஸோ அந்த நிதி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அப்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைல்ல. அதனால மேக்சிமம் எல்லாருமே வாக்களிச்சிருவாங்க. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியாது. நிராகரிக்கலாம், ஒப்புதல் அளிக்கலாம், மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது. மேக்சிமம் ஒரு கையெழுத்தை போட்டு போற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அதிகாரத்தின் வகைகள். இது பொதுவா இது ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஒரு பொறுத்துக்களை கேட்கலாமான்னா கேட்கலாம். இது வந்து பார்த்தோன்னு தெரியும் நமக்கு. என்னன்னா அந்த மாநில பட்டியலே பார்க்க வேணாம், மத்திய அரசு சார்ந்து என்னென்ன வச்சிருக்காங்க, பொதுவானது என்னென்ன வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும். இப்போ பாதுகாப்பா ராணுவம் அவங்ககிட்ட தான் இருக்கு, அணு அது அவங்ககிட்ட தான் இருக்கு, வெளிநாடு அயல்நாடுல அவங்க தான் பார்ப்பாங்க, போர் அவங்க தான் பார்ப்பாங்க, பேங்கிங் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ தான், ரயில்வே அவங்ககிட்ட தான் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு, ஏர்போர்ட் அவங்ககிட்ட தான் இருக்கு, துறைமுகம் அவங்ககிட்ட தான் இருக்கு, வெளிநாட்டு வர்த்தகம் இருக்கு, பண நாணயம் அவங்க தான் அச்சடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பொதுவா மத்திய பட்டியல நிறைய இருக்கு. இதுல கொடுத்துருக்கிறது லிஸ்ட் படி அப்ப அவங்க கிட்ட இருக்கிறது. ஸோ நம்ம கிட்ட ஒரு இருக்கிறத விட்டுருங்க. இந்த பொதுவான பட்டியலில் வரும்போது எஜுகேஷன் பொதுவானது, கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறனால தான் இப்போ சிபிஎஸ்சி அது இதுன்னு நிறைய அவங்க ஒரு போர்டு இவங்க ஒரு போர்டுன்னு இப்படி போய்கிட்டே இருக்கு. விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம் இது வந்து பொதுவா இருக்கு. சொத்து பரிமாற்றம்னு வரும்போது விவசாய நிலங்களை தவிர, ரைட்டா? ஏன்னா தேவைன்னா திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள பூந்தரலாம், இந்த இந்த ஏரியா வேணும்னா. அப்படின்னா வனத்துறை பொதுவாக வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா நம்ம பார்க்காம விட்டுருவோம், வனம்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கு, அவங்க கண்ட்ரோல்லையும் இருக்கு வனம். அந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் பொதுவாகவே இருக்கணும். ஏன்னா அவங்க இந்த தொழிற்சங்கம்னு எடுத்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். ரெண்டுமே இல்லாட்டி தொழில் இல்லாமல் போயிடும். வனம் கலப்படம் சார்ந்து ஒரு விஷயம். அடுத்து தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்பு இதில் இருக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கு. தத்தெடுப்பு வாரிசு இது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அடுத்தது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சிறப்பான சலுகையிலும் ஊதியமும் வழங்கப்படுகிறது. ஆமா, நல்ல ஊதியம் வழங்கப்படுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட நமக்கு நிறைய மடங்கு வருமானம் கொடுக்குறாங்க, நல்ல சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. திருத்த சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள் 368 படி தான் ஒரு சட்டத்தை திருத்தலாம். என்னது திருத்தலாம். அடுத்தது 50% மேல் ஆதரவும். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு 50% முன்மொழிய வேண்டும். 50 உறுப்பினர்கள் வந்து அப்படிங்கிறதான் ஸ்கூல் புக்ல 10th 10 பேர் போட்டுருவான். 50 தான் கரெக்ட். 50% மேல ஆதரவும் வாக்கு செலுத்தியவருடைய எண்ணிக்கை 2/3 பங்கு குறையாத பெரும்பான்மை இருக்கணும். அப்படின்னா ஒரு திருத்தம் பண்ண முடியும், ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ண முடியும். 50% மேல ஆதரவும் 50% பேர் வேணும். திருத்த சட்டங்கள் வகையில் தனிப்பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை மாநில சட்டமன்றங்களால் சொல்லி 3 இருக்கு. தனிப்பெரும்பான்மைனா என்னன்னா 368 படி தனிப்பெரும்பான்மைனா என்னன்னா புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். ஒரு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னன்னா புதிய மாநிலத்தை உருவாக்குவது, மேலவையை உருவாக்கலாம், மேலவையை உருவாக்குவது, அதை நீக்கிறது. அதே மாதிரி நாடாளுமன்ற அமைப்பு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை முடிவு செய்து, குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எவ்வளவு பேருக்குன்னு அதை முடிவு செய்யறது. ஊதியம் மற்றும் சம்பளம் சார்ந்த விஷயம், நடைமுறை நாடாளுமன்றம் எப்படி இருக்கணும், நாடாளுமன்ற குழுக்கள் என்ன, உறுப்பினர்கள் என்ன, ஆங்கில மொழியோட பயன்பாடு, நீதிபதியோட எண்ணிக்கையை முடிவு செய்யறது, மேலும் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து தனிப்பெரும்பான்மை. நாடாளுமன்றத்திற்கு ஆட்சி மொழி, அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துறது, குடியுரிமை அளிக்கிறது, தேர்தல் நடத்துறது, தொகுதிகளை எல்லையில வரையறை செய்து, ஒன்றிய யூனியன் பிரதேசத்தை பார்க்கறது, 5ஆம் அட்டவணை பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்களை நிர்வகிக்கிறது. 5, 6 பழங்குடியினு சொல்லுவாங்க. 6ஆம் அட்டவணையும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல். ரைட்டா? அப்ப இது பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகள், இது பழங்குடியின 5, 6. ரைட்டா? இதை நிர்வகிக்கிறது. இதெல்லாம் தனிப்பெரும்பான்மை. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சிறப்பு பெரும்பான்மைன்னு வரும்போது ரொம்ப முக்கியமானது என்னன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது, அரசுக்கு வழியை நடத்தும் நெறிமுறைகள், அப்புறம் முதல் மற்றும் 3ஆம் பிரிவில் குறிப்பிடப்படாத மற்ற விதிமுறைகள். என்னன்னது
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். மெயினா அடிப்படை உரிமையும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். இது சிறப்பு பெரும்பான்மை. ஏன்னா சிறப்புன்னு வரும்போது அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போதும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் பாதிக்கப்படும் போதும் டப்புன்னு வந்துருவாங்க. அப்ப தனிக்கும் சிறப்புக்கும் பாத்தீங்களா, தனி எவ்வளவு இருந்துச்சு, ஆனா சிறப்பு 2 தான் இருந்துச்சு. சரி, மாநிலங்கள்னு வரும்போது மாநிலங்கள் ஒப்புதல், அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலம் மாநிலங்களுடைய ஒப்புதல் அப்படிங்கிற போது என்னன்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல், மத்திய மாநிலங்களுடைய நிர்வாக அதிகாரம், உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், மத்திய மாநிலங்களுடைய சட்டம் இயற்றுவது, 7வது அட்டவணை அடங்கல்ல ஒரு பட்டியலும், அரசமைப்பு மற்றும் அதை நடைமுறையில் திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தோட அதிகாரம். இதெல்லாம் வந்து மாநிலங்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது ஆளுநர். ஆளுநர் மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 5 ஆண்டு காலம் பணியமர்த்தப்படுகிறார். குடியரசுத் தலைவர் விரும்பும் காலம் வரை அவர் பதவியில் இருப்பார். 35 வயது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 35 வயது இருக்கணும் ஆளுநருக்கு. அவர் வந்து ஒரு முறைக்கு மேல் பதவியை எத்தனை முறை வேணாலும் பதவியை அமர்த்தலாம். அதே மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடாக ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக பதவியில் இருக்கலாம். 158 3A சொல்லுவாங்க. சாரி, இது வந்து 158 3Aன்னா 2 ஸ்டேட்டுக்கு ஆள் இருந்தாங்கன்னா, 2 ஸ்டேட்டுக்கு ஆள் இருந்தாங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் பஞ்சாயத்து பண்ணி இங்க வாங்க, நீ காசு கொடு, நீயும் காசு கொடு, சம்பளத்தை கரெக்டா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம். ஸோ 158 3A, சம்பளத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அதான் ரைட். அடுத்து ஆளுநரின் அதிகாரங்கள், பணிகள் 10th புக்லேயே பார்த்துருப்போம். இருந்தாலும் ஸோ 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும். உறுப்பினர்களை மேலவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3ன்னு பார்த்துருப்போம். 1/3னா உள்ளாட்சி உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வரும். 1/12னா பட்டதாரிகளும் பட்டதாரி ஆசிரியர்களும் வரும். 1/12. 1/6ன்னு வந்துட்டா இந்த கலை இலக்கியம், இந்த கூட்டுறவு சார்ந்த இந்த மாதிரி தன் விருப்புரிமை மூலம் சிறப்பு அரசமைப்பு கடமைகளை நிறைவேற்றும் அளவுக்கு அவர் அவர் வந்து ஆளுநர் மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் ஆளுநர் மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும். ஆளுநர் தன் விருப்புரிமைக்கு ஏற்ப சிறப்பு அரசமைப்பு கடமை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டவர். இது எதை சொல்றாங்க? நான் சொன்னது அந்தது. ஆளுநர் மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில். இந்த விஷயம் மட்டும் என்னன்னு பார்த்து சொல்றேன். அவ்வப்போது குடியரசுத் தலைவர் வழிகாட்டின் அடிப்படையில் அவர் சிறப்பு கடமைகளை ஆற்றலாம். இந்த 1/6ங்கிறது உறுப்பினர்களை நியமிக்க முடியுமா? மேலும் ஆளுநர் மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும். இல்ல, இங்க ஆளுநர் வந்து நம்ம கரெக்ஷனா இருக்கா ஒருவேளை பிடிஎஃப், நம்ம மாநிலங்களவைக்கு 6ல் 1 பங்கு நியமிக்கலாம். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது ஒரு டவுட். இது கீழே கமெண்ட்ல நானே போட்டு விடுறேன். ரைட்டாப்பா? ஸோ அடுத்த ஆளுநர் ஓகே தானேப்பா? ஏன்னா சும்மா அதுக்காக அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனும், அதை ஏன்னா சுத்த தமிழ்ப்பா எல்லாமே, அப்படிங்கிற போது கிளாரிஃபை பண்ணியே சொல்லணும்ல. அவர் ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைக்கலாம், அவ்வப்போது சட்டமாவது தவிர்க்கப்படும். அவர் அதைத்தானே செய்யறாரு. எல்லாமே 10th புக்ல பார்த்ததான். ஆளுநர் தேவை என்று கருதினால் ஒரு முன்வரைவை குடியரசுத் தலைவர் கருத்துக்காக நிறுத்தி வைக்கலாம். எல்லாமே நிறுத்தி வைக்கிறது அவர் வேலை. அவர் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியமர்த்தும் அதிகாரம் அவருக்கு கிடையாது. அவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்க முடியாது. குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். குடியரசுத் தலைவருக்கு இருப்பதை போன்ற அவசர கால அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாது. அவர் அவசர காலம் இது பண்ண முடியாது. பரிந்துரை செஞ்சு அவற்றை இது பண்ண முடியும். நெருக்கடி நேரும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த ஆலோசனை வழங்கி ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை தான் அனுப்ப முடியும். 356 அப்படிங்கிறத. முதலமைச்சரின் நிலை 164 பிராக்கெட்ல 1 படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும். 164 1 கூட்டினா 10 வரும். 6 நாள் கூட்டினா 110 விதியின் கீழ் தான் நிதி மசோதாவெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த அடிப்பில் அந்த ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 164 பிராக்கெட்ல 1, அதன்படி மாநிலத்துடைய முதல்வரை நியமிக்கலாம். அவர் தான் உண்மையான நிர்வாக தலைவர். பெயரளவான நிர்வாக தலைவர் யாருன்னா ஆளுநர். அமைச்சர்கள் குழுவின் தலைவர் என்கிற முறையில் முதலமைச்சர் அதிக அதிகாரம் கொண்டவர். ரைட். இது முதலமைச்சரை பத்தி இவ்வளவுதான் இருக்கு. இது ஃபுல்லா இது பேசிக்கா தான் இருக்கும். அடுத்தது மாநில அமைச்சர்கள் குழு. மாநில அமைச்சர் ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை உறுதி செய்யறதுனா 163 1. அதாவது முன்ன 164 1 எப்படி இருக்கோ அதுக்கு முன்னாடி 163 1ன்னா ஆளுநருக்கு ஒரு ஆலோசனை வழங்க உள்ளதான் அந்த அமைச்சரவை குழுவே இருக்கு. அந்த அரசமைப்புகளின் நெருக்கடி சொல்ல ஆளுநர் நேரடியாக ஆட்சியை மேற்கொள்ள இயலும். அதனாலதான் அவருக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்க. 163 1 163 1. அரசமைப்படி ஆளுநர் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் தொடரலாம். அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் முதலமைச்சருக்கு தான் பொறுப்பானவங்க. சட்டமன்ற உறுப்பினரால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்டமன்ற இது சபாநாயகர் சார்ந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான்
சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ரிவிஷன் மாதிரியே உங்களுக்கு ஆகுதா? இதெல்லாம் பாருங்க, நீங்க இவ்வளவு நீங்க அதாவது முக்கியமானது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். மிச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. அதனாலதான் ஹைலைட் பண்ணி நடத்துறேன். நீங்க ஒன்ஸ் போய் ரீட் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணமா இதை நான் ஹைலைட் பண்ணல, இதை பாருங்க. சட்டமன்றம் நடைபெறுவது சபாநாயகர் பொதுவாக நடுநிலை மற்றும் பாரபட்ச மேற்கொள்வார். அப்படித்தானே மேற்கொள்ளணும். ஒரு முன்வரைவு மற்றும் தீர்மானத்தின் போது முடிவெடுக்க முடியாமல் வாக்கு சமநிலையில் இருந்தால் சபாநாயகர் வாக்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதேதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சபாநாயகருடைய வேலை தான் இங்கேயும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கேஸ்டிங் ஓட்டு. ஓகே. கூட்டத்தொடரில் பங்கு பெறாமல் உறுப்பினர்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கானா? இருக்கு. சஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப கூட சபாநாயகர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூல கூட தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் இல்ல, நிறைய பேரை. சட்டமன்றத்தில் ஒழுங்கை பராமரிப்பது ஆகியவற்றில் சபாநாயகர் முடிவே இறுதியானது. சட்டமன்றத்துல ஒழுங்கா இருக்கணுங்கிறது. அனைத்து குழுக்களின் தலைவர்களையும் சபாநாயகர் தான் நியமிப்பார். குழுக்களுடைய தலைவர்களை அவர்களின் செயல்பாடுகளையும் மேற்பார்வையிடுவார். துணை சபாநாயகர் சபாநாயகருக்கு சமமான அதிகாரங்கள் அவைக்குள் உண்டு. அதாவது துணை சபாநாயகர்னா ஒரு அசால்ட் எல்லாம் கிடையாது. சபாநாயகருக்குன்னு சரியான இது இருக்கும். அவையில் உள்ள மூத்த உறுப்பினர் 2 பேரும் இல்லைன்னா அவையில் இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினர் ஒருத்தர் யாராவது அவை தலைமைக்கு தலைமை தாங்குவார். மூத்த உறுப்பினர். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா அவரும் இல்லை இவரும் இல்லைன்னா மூத்த உறுப்பினர் அவர் இருக்காருல்ல, அவர் நடத்துவார். நாடாளுமன்ற குழுக்கள், நிலைக்குழுக்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இது நமக்கு பெருசா நமக்கு போய் பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒரு குழுக்கள் தான். ஒவ்வொன்றும் ஒரு நிதிக்குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை, ஒவ்வொரு குழுவா இருக்கும். இதுல வந்து நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தற்காலிக குழுன்னு ஒரு குழு இருக்கும். அந்த தற்காலிக குழுன்னு ஒன்று இருக்கும். இது விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு. அப்பப்போ பிரச்சனைகள் வரும்போது தற்காலிக குழுன்னு ஒன்று போடுவாங்க. மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, இப்படிலாம் இருக்கு. அந்த குழுவை பத்தி ஒன்றும் பெருசா நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. சட்டத்தை அவங்க தானே இயற்றுறாங்க. தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம்னே அழைக்கிறாங்க. இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்திய நாடாளுமன்றம். மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொழில மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களவை உறுப்பினர்களை. கண்டன தீர்மானம் மூலமா உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதியில பதவி நீக்கம் செய்யலாம். அது பேர் கண்டன தீர்மானம். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர், அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். ரைட்டா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்து மாநிலங்களவை, மாநிலங்கள் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்க தான் நிறுவனம். மாநிலங்களவை எதுக்காக இருக்கு? மாநில நலனுக்காக தான் இருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. 6 சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, 18 பேர் அனுப்பிச்சு விடுறோம்ல, அந்த மாதிரி. அடுத்து மாநிலங்களவையின் அலுவல் மொழி தலைவர் யாருன்னா இந்திய குடியரசு துணைத் தலைவர். அதான் மாநிலங்களவைக்கு துணை குடியரசுத் தலைவர் தான் அலுவல் வழி தலைவர். நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தரவையாக, நிரந்தரவைனா மாநிலங்களவை தான். நீங்க மக்களவைன்னு போடுவீங்க, மக்களவைனா அப்புறம் எலெக்ஷன் நடத்த வேணாமா, ஓட்டு போட வேணாமா? நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவு நிறைவேற்ற அதிகாரம்னா நிதினாலே மக்களவை தான். மக்களவைக்கு 25 வயசு இருந்தா போதும். இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர். இப்ப மத்திய அரசியல் அமைப்பு தலைவர் யாருன்னா அவரு குடியரசுத் தலைவர். இது மாநில அரசுனா மாநிலத்தின் ஆளுநர் தான். மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். மாநிலத்தின் செயல் அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. அவரது பெயராலேயே நடைபெற வேண்டும். ஆளுநர் பெயரால தான். எதிர்பாராத செலவு கூட ஆளுநர் தான் பார்ப்பாரு. மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. முடிஞ்சு போச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சா? அதான் அதுல இருக்கிற எல்லா விஷயம் தான் இதுல புதுசா இருக்கிற ஒரு 2-3 ஆர்டிக்கல் இருக்கும். இதுல இருந்து என்னன்னா உங்க மனசுல ஒரு விஷயம் என்னன்னா, +2னா பயப்படக்கூடாது. அவ்வளவுதான். எவ்வளவோ பார்த்துட்டான், இதை பார்க்க மாட்டோமா? அந்த பிரேம்ஜி சொல்லுவார், எவ்வளவோ பார்த்துட்டான், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறதான். அதாவது என்னன்னா, ஐயோ 10th தான் படிச்சிருக்கோமே, +2ல கேட்டாங்கன்னா அப்படின்னா இப்படின்னா. ஸோ 10th நல்லா படிச்சிருந்தாலே +2ல அதே விஷயம் தான். பட் கூடுதலா 2-3 விஷயம் இருக்கு. அந்த 2-3 விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா ஒரு தைரியமா போகலாம். சட்டம் பண்ணாது அப்படின்ட்டு போகலாம். அப்படி போறதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.